சூடாயிடுச்சுங்க. இப்போ கட்லெட்டு ரெடி ஆகும். வடை பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா இருக்கு பாருங்க. நல்லா வடை கடல வடை மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கா. எம்டிஆருங்க, எம்டிஆர்னு சொல்லி குலோபு. இது ரேட் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. 145 ரூபா இதுக்கு. ஐயா அடுத்த பிரெட் என்ன டிஷ் பண்ண போறாங்க இன்னைக்கு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. கட்லெட் செய்ய போறாங்க. அது கட்லெட்னா எனக்கு என்னன்னே தெரியாது. என் ஹஸ்பண்ட் இன்ன வரைக்கும் அது சாப்பிட்டதுக்கு கூட கிடையாது, நானும் சாப்பிட்டதே கிடையாது. சும்மா யதார்த்தமா போன் தரலன்னா அப்ப வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சொன்னா. இது வீட்டுல இருக்கிற பொருளா? இத சொல்லல, பிரெட்ட சொல்றோம். அது வீட்டுல இருக்கிற பொருள். அது ஒண்ணு வாங்குற மாதிரி எவ்வளவு வந்தது? 35 ரூபா தான் பிரெட். அடுத்து என்னவா பண்ணிட்டு இருக்க? அடுத்து வந்து மீல் மேக்கர், சோயா பீன்ஸ்ங்க. சோயா பீன்ஸ் வேக வச்சிருக்கா. தேவையான அளவு எடுத்துக்கிட்டாங்க. அவளுக்கு எவ்வளவு வேணுமோ. ஆமா. அடுத்தது அங்க பக்கத்துல என்னமோ இருக்கு. பக்கத்துல வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்காங்க. அது எதுக்கு? 3 உருளைக்கிழங்கு இவ்வளவு பெருசு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்து நம்ம பிரெட்டுக்கு போயிடுவோம். பிரெட்டுக்கு என்ன? பிரெட்டுக்கு யா நீ போற? பிரெட்டை வந்து இப்ப அழகா மிக்ஸில போட்டு அரைச்சு. அது பெரிய சேர் எடுத்துக்க. கொரகொரப்பாதான். எல்லாத்தையும் அரைக்க மாட்டான், சும்மா ஒரு 3. அப்புறம் வந்து சோம்பு, அப்புறம் இஞ்சி அப்படியே கட் பண்ணுவாங்க. ஏன் 3 பிரெட்டுக்கு மேல எடுக்க மாட்டீங்களோ? ஒரு 3 பிரெட் எடுத்துக்கிட்டு அதை நல்லா பிச்சு போட்டுட்டு. அதான் அரைக்க போறியா? அப்புறம் பிச்சு போற போட்டார முழுசா போட்டா சிக்காது. நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்க போறாங்க. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்ப அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வாங்க பாப்போம். அடுத்தது என்ன பண்ணும்? வானல் அடுப்புல வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு இப்ப வானல் சூடாகணுமா? சூடாகணும். அதை சொல்ல மாட்டியா? அவங்களுக்கு அவங்க வெறும் வானல தூக்கி வச்சுட்டு என்னப்பா பண்றதுன்னு கேட்டாங்கன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டாங்களே, ஏமா இல்லையா? போடு. இப்ப வந்து நம்ம அரைச்ச பிரெட்டை இதுல கொட்டி லோல வச்சு சிம்ல வச்சு லைட்டா ரோஸ்ட் பண்ணும், வறுத்து எடுக்கணும். அதானே? நான் சொல்றேன், நீ சொல்லு. வறுத்துக்கலாமே. ரொம்ப ஃபாஸ்டா வச்சா அது வந்து கருகிருமாங்க. அவ்வளவுதான். அங்க பாருங்க, இந்த அளவு இந்த நேரத்துக்கு போடணும். பொன்னிறமா வணங்க. இப்ப அதை எடுத்து ஆற வைக்கணுமாங்க. எல்லாம் சொல்றது தாங்க. அதாவா வேற ஒரு தட்டுல மாத்திக்கணுங்க. என்ன மாமானா நீ ஒழுங்கா எடுறீங்க. இங்க பாருங்க, உருளைக்கிழங்கு வேவிச்சு வச்சத வேக வச்சு வச்சிருக்கா. ஒரு 3 உருளைக்கிழங்கு பாதியும் எடுத்து ஆற வச்சு உரிக்கணும். அதானமா? அதான் நல்லா உரிச்சு எடுத்துக்கணுங்க. இருங்க, வர சூடா இருக்கு. வேற என்ன இருக்கு? இதுல வந்து என்ன போட்டிருக்கேன்னா மிக்ஸில பூண்டு, மிளகாய், சோம்பு, பச்சை மிளகாய் தாங்க போடணும். பச்சை மிளகா தான் எங்க வீட்டுல பழுத்துருச்சு, அதனால பச்சை மிளகா தானே பழுத்துச்சு அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போடுங்க. மண்டே சொரியாதம்மா. வீடியோ கண்ணி பண்ணுமா? பேனெல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டுங்க. என்ன குள்ள மூடுற திரும்ப பாருங்க. சோயா பீன்ஸ் வந்து ஏன்னா நான் பெரிய மிக்ஸில போட்டதுனால அந்த இஞ்சி அரைப்படல, அதனால ஒரு 2-3 மட்டும் அதை கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறாங்க. ஆனா இவ வீடியோ எடுத்தானா எனக்கே டென்ஷன் ஆகுதுங்க. சோயா பீன்ஸ் அதாவதுங்க அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் போட்டு அரைச்சோம்னா அது கூட நீங்க சோயா பீன்ஸ் போட்டு அரைச்சிருங்க. தனித்தனியா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. தனித்தனியா இல்ல, ஒன்னாதான். அப்புறம் ஏன் நீ முன்னாடி ஒரு டைம் அரைச்சதை காமிச்ச? அது வந்து போட்டு அரை இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சு எடுத்துக்கணுங்க. எல்லாரும் என்ன தரமா பண்ணுவாங்க, இந்த வீடியோ பாத்துட்டு போய் கட்லெட்னு போட்டு வேற வீடியோ பார்ப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுமா? இந்த மீன் மேக்கரை நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துருவோம்டா. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இத ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் வெட்டுறாங்க. ஆமா, குட்டி குட்டியா வெட்டி எடுத்துக்கணும். பொடி பொடியா அரைக்கணும். இப்போ குள்ளாய் ரெடி பண்றது ஹை புரோட்டீன் சோர்ஸ் ஃபுட்டுங்க. ஏன்னா மீல் மேக்கர்லயும் நல்ல புரோட்டீன் இருக்கு. அந்த பிரெட்டும் வந்து அதுல புரோட்டீன் என்னன்னு தெரியாது, ஆனா மீன் மேக்கர்ல புரோட்டீன் இருக்கு. ஜிம்மு போறவங்க டைம் பாஸ் ஆகலாம் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அந்த வெட்டின வெங்காயத்தை வந்து மீல் மேக்கர்ல போட்டுங்க. நீ சொல்ற சவுண்டா இருக்காது, நானே சொல்லிக்கிறேன். நீ செய். சேர்த்துட்டு அடுத்து உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சிருக்காங்க வேக வச்சதை. இதையும் நல்லா இது பண்ணிடலாம். அதே மாதிரி பேசணுமா?
அரிசி மாவு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கணுமா? அடுத்தது அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க, இன்னைக்கு இல்லை, அதனால நான் வந்து கொத்தமல்லி தழை. அடுத்தது இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டு இதை நல்லா தசையணுங்க. இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், உங்ககிட்ட உப்பு தான் பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட என்னென்ன மிளகாத்தூள் இருக்கோ மசாலா ஐட்டங்களை ஃபுல்லாக இறக்கிக்கலாம் வேற. அதானே? உங்க வீட்டுல ஒரு மிளகாத்தூள் தான் இருக்கு, அதனால ஒன்று மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு வைக்குமாமா, கம்மியாவே போட்டேன். கம்மியாக போடுமா. குக்கு நீங்க என்ன கேட்குறீங்க? இருந்தாலும் உப்பு ஜாஸ்தியா போயிடும். நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பிசையணுங்க. அதை அதிகமாக மசாலாலாம் போட்டிருந்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு அதிகமாக மசாலாலாம் கலக்கல, காரமாக இருக்கும்னு. அதுவும் இல்லாமல் வீட்டு மசாலா மட்டும். வீட்டு மசாலா மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதை சொல்லுங்க. வீட்டு மசாலாண்ணா சாரி, அதாங்க கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் இன்னும் என்னென்ன மசாலாக்கோ அதெல்லாம் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குள்ளாய் வந்து கட்லெட்டாக ரெடி பண்ணுறாங்கோ. ஆமாம், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணுங்க. தட்டி வச்சுக்கலாம். சிவாவா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, நீங்கள் நேரத்துலேயே வந்துட்டாங்க, அதனால அந்த அக்காவை கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. பாருங்க, இது இப்போ இதெல்லாம் செய்யறது காரணம்னா நேற்று ரேஷன்ல ஆயில் வாங்கிட்டு வந்தேன், முடிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த ஆயில் இருக்கக்கூடாது, அதானே? சரி. அடுத்து வந்து இந்த பாருங்க, இந்த சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி வச்சிருக்காங்க நல்லா. முட்டையிலையும் முக்கிய எடுக்கலாமா, கார்ன்ஃப்ளவர்லேயும் மாவு முடிக்க எடுக்கலாமா? நீ கார்ன்ஃப்ளவர்லேயும் முக்கிய எடுக்கலான்ட்டேன் நான். இல்லை, எப்படியும் நான் சாப்பிட தான் போகிறேன், இருந்தால் கார்ன்ஃப்ளவர்லேயே செஞ்சுக்க. முட்டை இருந்தால் பாயில் பண்ணலாம், இல்லைனா ஆம்லெட் போட்டால் எல்லாரும் சாப்பிடலாம். 2 முட்டை போட்டால் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கிட்டேன். வடை தட்டி வச்சத இப்போ அடுத்தது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுல முக்கி எடுத்து பக்கத்துல பிரெட்ல தொட்டு நினைப்பா, அதானே? கண்டுபிடிச்ச மாட்டியா? வேற வழி வந்து கையை தொடச்சிக்கணுமாங்க. தொடச்சிக்கிட்டு இது பண்ணா, இல்லைன்னா எல்லாம் இதாயிருமா? ஆயிடுமா? இல்ல காப்பி அடிச்சத காப்பி அடிக்காத மாதிரி சொல்லு, சரியா? போடு கட்லெட்டை. சூடாயிடுச்சுங்க. இப்போ கட்லெட்டை ரெடி ஆகும். வடை பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். முடிஞ்சுதாம்மா? முடிஞ்சிருத்துங்க. எடுத்து போடுங்க. சிரிக்காத காட்டு. கட்லெட்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு பிடிக்கலங்க. ஏன்னா உள்ளக்குள்ளே கொஞ்சம் இதாகவே இருக்கும். பாருங்கள், இது அதோட அவுட்புட் சூப்பராக இருக்கு. பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்க. நல்லா வடை, கடல வடை மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கா. முடிஞ்சுதா? வீடியோ முடிஞ்சுதா? அவ்வளோதாங்க. கட்லெட்டாக வடையாக தெரில, சுட்டு முடிச்சுட்டாங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்து இந்த குலோப் ஜாமுன் வாங்கி வச்சுருக்கா, அது என்ன செய்ய போகிறா தெரில. அது எப்போ செய்வானு தெரில, அவளுக்கு மைண்டு வந்தால் தான் செய்வான். அவ்வளோதாங்க. இந்த vlog இதோட முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.